எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஞ்சூஸ் குக்கிங் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 2 வகையான சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு அவல் சுண்டல், இன்னொன்று வேர்க்கடலையை வச்சு வேர்க்கடலை சுண்டல். ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு நைட்டே வந்து 1 டம்ளர் கொண்டக்கடலையும் 1 டம்ளர் வேர்க்கடலையும் 2 ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேங்க. 8 மணி நேரம் ஊறணும். ஊறிச்சுனா தான் வந்து சுண்டல் நல்லாயிருக்கும். அதனால் நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ காலையில் சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து நம்ம எப்பயும் போல் குக்கரில் போட்டு சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுடுங்க. நம்ம இப்பயே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோன்னா சுண்டல் சாப்பிடும் போது சுண்டலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பத்தை வச்சிடலாம். 5 விசில் வந்து வரட்டும். இப்போ அதே மாதிரி கொண்டக்கடலையும் நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். பச்சை கொண்டக்கடலை நமக்கு கிடைக்கிது கடையில். அதை வாங்கி நான் ஊற வச்சுருந்தேன் 1 டம்ளர். இப்போ அதுலேயும் நான் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து மூடி போட்டு இதையும் 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இதுவுமே நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அவல் சுண்டல் செய்கிறதுக்கு 1 டம்ளர் சிவப்பு அவல் தாங்க நான் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் எடுத்து 2 ட்ரிப் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அந்த ஈரத்தோடு அப்படியே வச்சோம் அப்படின்னாவே நமக்கு அவல் ஊறிடும். இதை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். நம்ம சுண்டல் குக்கரில் வச்சுட்டு இதை பண்ணால் போதும். இப்போ 2 குக்கருமே வந்து நமக்கு விசில் வந்துருச்சு. ஒரு பக்கம் கொண்டக்கடலையும் ஒரு பக்கம் வேர்க்கடலையும் வச்சுருந்தேன். ரெண்டுமே வந்து வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காவும் ஒரு 4-5 பத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு. அதை நசுக்கணுன்னா நல்லா நசுங்கணும். அந்த பதம் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி கொண்டக்கடலையும் வெந்துருச்சுங்க. 2த்தையும் எடுத்து நான் தண்ணி வடித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுத்து சுண்டல் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எப்பயும் நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்த பருப்பு போட்டு கடுகுளுந்த பருப்பு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு அது கூட 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அவலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அவலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சுண்டல் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து பார்த்து தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் திருவலும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா அருமையான அவல் சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு அவல் வந்து இன்னும் குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும், இன்னும் 1/2 டம்ளர் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கை தேங்காய் திருவல் சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு அருமையான சிவப்பு அவலும் கொண்டக்கடலையும் வச்சு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை சுண்டல் தாளிச்சிடலாம். சேம் இதே ப்ராசஸ் தாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டதும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் அதுக்கு மாதிரியே 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினது வேக வச்ச வேர்க்கடலையை எடுத்து கொட்டி அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டின வாட்டி நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஏற்கனவே வேக வைக்கும் போது போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லியும் தேங்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க. நான் சாமிக்கு வந்து படைக்கிறதுக்காக செஞ்சு காமிக்கிறனால வெங்காயம் போடலை. உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். அருமையாக 2 சுண்டலும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன வருஷமே நம்ம 7 விதமான கொழுக்கட்டை, 3 விதமான சுண்டல் எல்லாமே வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. பாய்.